நம சிவாய். திரு எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடியார் அவர்கள் ஜாதகம். எலெக்ஷன் இப்போ இந்த டேட்டை அறிவிச்சா நான் சொல்றேங்க அப்படி சொல்லியிருந்தேன். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஓட்டு பதிவு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை. மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், பதிவு ஓட்டு பதிவு இந்த வருடம் ஏப்ரல் 23ஆம் தேதி பதிவேடு. ஓட்டுடைய எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி. இதுதான் விதி. சித்திரை மாதம், தமிழ் மாதம், சித்திரை மாதம் பிறந்து 10ஆம் நாள் பிரபவ வருடம், தமிழ் பிரபவ வருடம் அன்னைக்கு ஓட்டு பதிவாகுது தமிழுடைய மாசம். இப்ப திரு எடப்பாடியார் அவர்கள் ஜாதகம் இந்த அமைப்பை அந்த பதிவேட்டில் இவருடைய ஜாதகம் எப்படி செய்து வேலை செய்ய போகுது அப்படிங்கிற அந்த அமைப்பை சொல்லிடுறேன். நாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் எவருக்காகவும் நாங்க பேசுன அவசியம் இல்லை. எங்களுக்கு ஜாதகம் என்ன சொல்லுது, இதுதான் விதி. இவருக்கு சாதகமா சொன்னோம், அவருக்கு சாதகமா சொல்லணும் அப்படிலாம் இல்லை. எங்களுடைய விதி கர்ம பலன் இதுதான். அதனால யார் புண்ணியம் பண்ணிருக்காங்க, யார் இதெல்லாம் கிடையாது. இதுல யாரு வெற்றி பெறுவாங்க, புண்ணியம் பண்ணவங்களுக்கு எல்லாருமே பாக்கியம்தான். எல்லாருக்குமே ஒரு நாள் வெற்றி, ஒரு நாள் தோல்வி, ஒரு நாள் தோல்வி, ஒரு நாள் வெற்றி, மாறி மாறி வரதா செய்யும். அதனால இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இன்னைக்கு தோல்வி நாளைக்கு வெற்றி, நாளைய தோல்வி இன்னைக்கு வெற்றி, இந்த மாதிரிதான். அதாவது வாழ்க்கை என்பது சக்கரை மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுல இவங்க தான் அவங்க தான் யாரையும் சொல்ல முடியாது. அதனால விதி இந்த நேரத்து பலன் எதை முன்னிறுத்துதுங்கிறதான். தற்போது இவருக்கு கன்னி ராசியில பிறந்திருக்காரு, அஸ்தநட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. நான் இவரை பத்தி நிறைய கொடுத்திருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த பொது கோச்சாரத்தினுடைய கர்ம விதிப்படி அன்னைக்கு கிரகத்தினுடைய நிலைமை சொல்றேன் கேட்டுங்க. இவர் ராசிக்கு 8ல போய் சூரியன் உச்சபலம் பெறாரு, அட்டமத்துல சூரியன் போய் உச்சபலம் பெறாரு, புதனும் கூட இருக்காரு, ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா அந்த ஸ்தான பலத்துல கொஞ்சம், அதாவது உச்சமா இருக்காரு, ஆனா அதுல கொஞ்சம் வீக் ஆகுது, இவ்வளவுதான். கெண்டக சனி, அதாவது இப்ப 7ல சனி போயிருக்காரு, செவ்வாயும் கூட இருக்காரு. இந்த 7ல செவ்வாய் சனிங்கிறது, சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது எப்பயுமே ஒன்னா இருக்கக்கூடாது. இது இருக்கக்கூடாது. அதாவது சனி செவ்வாயை பார்த்தாலும் செவ்வாய் சனியை பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை கலப்பும், பூதாகரமான ஒரு அமைப்பு கிடைக்கும். இதுதான் ஒண்ணு. 2வது 6ல ராகு இருந்தார். இந்த ராகு இவருக்கு எல்லா அமைப்பும் கொடுத்தார். இவர் கட்சியில ஏகப்பட்ட தொல்லைகள் தொல்லைகள்லாம் ஃப்ரீ ஆகும்னு சொல்லியிருந்தான். அதே மாதிரி எல்லா தொல்லைகளும் இப்ப ஃப்ரீ ஆகி இப்ப நேர் கிரகங்கள் எல்லாமே பலமாகி இன்னைக்கு ஒரு அமைப்பா இருந்தோன்னா கட்சி ஒரு கையில வந்துருச்சு. வரும்னு சொல்லியிருந்தோம், அது மாதிரி கட்சி ஒரு கையில வந்துருச்சு. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு வெற்றியை நோக்கி போகுதா அப்படிங்கறது அதுதான் விதி. அப்ப 9ல சுக்கிரன் இருக்காரு இந்த பொது கோச்சாரத்துல. 10ல குருவும் சந்திரனும் இருக்கிறார். 10ல ஓட்டு வாக்கு, அதாவது வாக்கு பதிவாகிற அந்த நாள் குருவும் சந்திரனும் 10ல இருக்காங்க. ஸ்தான பலங்கிறது அங்க கிடையாது. ஏன்னா 10ல பதவிக்கு பிரச்சனை வருது, இதுதான் விதி. அப்ப இவர் அதை சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ணிக்கிட்டாருன்னா இவருக்கு ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் வெற்றி என்பது. இப்போதைக்கு இதுதான் தவிர மற்றபடி 12ல கேது இருக்காரு. கேதுவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேது 12ஆம் இடத்துல நல்லதுதான் செய்வார், தொல்லைகளை கொடுக்க மாட்டார். ஏன்னா கன்னி ராசிக்கு கேது பொருத்தமானவர். ராசி அதிபதி புதனுக்கு அவர் நண்பர். அதனால கேது 12ல இருந்தாலும் அயன சயன போகஸ்தானம், நிம்மதி சந்தோஷம் சொல்லக்கூடிய இடத்துலதான் இருக்காரு. அதனால கெடுதல் கிடையாது. கேதுவை எந்த கிரகம் பார்க்கல, எந்த கிரகம் சேரல. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கனாலதான் முயற்சி கொஞ்சம் இதுவா இருக்கணும். ஆனாதான் ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே இருந்து விட்டதுன்னு ஒரு விதி இருக்குது. அப்ப ஈசனுக்கே ஒரு தொல்லை கொடுத்தது இடம் இந்த 10ஆம் இடம் தான். அதுல சந்திரனும் போய் 10ல போய் உட்காருது சரியா அமைப்பா இல்லை. அதனால எல்லா முயற்சியும் ஒரு நேரடியா இந்த எலெக்ஷனுக்குள்ளார இவர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாருன்னா ஓரளவுக்கு இவரு எப்படி வெற்றியா அப்படிங்கறத சொல்லிடலாம். இப்போதைக்கு இவர் வெற்றி என்பது ஒரு கேள்விக்குறியாதாங்க இருக்கு. இதுதாங்க விதி. இதோடைய அமைப்பை மற்றபடி எல்லாமே வரும்னு சொல்லிதான் கட்சிக்கெல்லாம் ஒரு கையில வந்துருச்சு, இதுதான் விதி. ஆனா வெற்றி என்ப இடத்துல ஒரு 107ல போகுது. இதுதான். இதை சரி பண்ணிட்டாருன்னா இவருக்கு ஹாப்பியா இருக்கும். இதுதான் அமைப்பு, மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. எப்பயுமே வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். இதுதான் வெற்றி, இதுதான் தோல்வின்னு தீர்மானிக்க முடியாது. கர்ம விதிப்படிதான் தீர்மானிக்குது. இதுதான். ஆனா அது குறைச்சும் இவரை மதிப்பிட முடியல. நல்லா இருக்குது. ஆனா எல்லாமே இவர் எடுத்து செய்யும் பட்சத்துல, சிறப்பா செய்யும் பட்சத்துல ஓட்டுடைய வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையிலும் நிறைய இருக்குது. அதாவது எதுவும் ரொம்பவும் இதுவா சொல்ல முடியல. அதனால எல்லாமே நல்லா இருக்குனால இவர் எப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கடப்பாருன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இதுதான். இதை மீறி இவருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது கடவுள் தான்.
அது நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். இதுதான் விதி. ஆனா வேட்பாளர்கள் அமைப்புகளை இவருக்கு சாதகமான வேட்பாளர்களா அமைவாங்க. அதாவது எண்ணிக்கையில பரவாயில்ல இவருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு நூல் 7 தான் போகுது. அதனால சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுதான் நல்லா இருக்கு. அதனால தப்பு இல்லை. ஒரு அதாவது கம்மி, அதாவது 107 அப்படின்ற அமைப்பு தான் எங்களுக்கு வருது. இதுதான் கர்மா. ஆனா ஜாதகம் நல்லா இருக்குது. ஜனனகால அமைப்பு நல்லா இருக்குனால இவ்வளவு போராட்டம் பண்ணி ஒரு எல்லாமே நடந்திருக்குது. இப்ப சனியை வந்து ஜாதகப்படி அவருக்கு வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சாங்களா அதிமுக, இன்னைக்கு 53 ஆண்டு காலத்தை கடந்திருக்கு இல்லையா, அரை நூற்றாண்டு கடந்திருக்கு இல்லையா. அப்ப அந்த கணக்கும் நம்ம வைக்கும் போது இப்ப இவருக்கு 7.5 சனியும், அதான் கட்சிக்கு 7.5 சனி. ஏன்னா 82 கட்சி ஆரம்பிச்சாங்க இல்லையா, இப்ப 7.5 சனியும் கலந்து போயிடுச்சு. அதனால குருவோட பார்வை இந்த அந்த ஓட்டு என்ற அன்னைக்கு அதுக்கு சரியா இல்லாத ஒரு அமைப்பினால்தான் இவ்வளவு அமைப்பு ஒரு வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதுதான் விதி. ஆனா மற்றபடி வேட்பாளர்கள் எம்எல்ஏ சொல்லக்கூடிய இடத்துல கிங் மேக்கரா நிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதான் மீறி ஒரு சக்தி நடக்குதுன்னா அது எனக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் இதுதான் அமைப்பு. விதி விதி விலக்கு, விதி விலக்கு விதியாகாதுன்ற ஜோட கர்மா கூற்றுப்படி இதுதான். ஓம் நம சிவாய்.